சாணி அது அழகா வந்து உங்களை பிராங்க் பண்ணலான்னு பாக்குது. மயக்கம் போட்டு ஊந்துட்டா 7 மணிக்கு கோலம் போடுற சங்கதானி. கொஞ்சமா குடுக்குறாங்க, ஒரு ஃபுல்லா குடுக்குறாங்க. என்னம்மா டீ போடுற நீ? இங்க பாத்தி கட்டியால தண்ணியா இருக்குதான். டீ கடை ஒட்டேங்க போய் கிழங்கு போறேன். சூப்பரா வந்திருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்னிங் ரொட்டீன் வாக்கு தான் பார்க்க போறீங்க. அம்மா தூங்கி எழுந்ததும் பால்லாம் வந்து பாத்தீங்கன்னா கறந்து எடுத்து ஊத்திட்டாங்க. டீ போட்டியாமா? போடணும், தண்ணி இல்ல போடல. அம்மா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பிடிக்கிறாங்க. ஓகே, அம்மா தண்ணி பிடிக்கிறாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா மத்தவெல்லாம் பாக்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாசல் வந்து இன்னும் பெருக்கவே இல்லை, நீட்டா இருக்கு. பெரிய வாசல் தான். ஆமா, சோ வாசல் பெருக்க போறோம். வாசல் பெருக்கி அழகா ஒரு கோலம் நம்ம கை வரிசை இங்க காட்டலாம். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு கோலம் எல்லாம் போட்டு. கோலமாவே இல்லையா? கலர் கோலமா மட்டும் போட முடியாது. லாஸ்ட் டைம் ஜெயிச்சுட்டா வச்சு ஏதோ கொட்டி வெட்டி விளையாடிட்டு இருந்தா, அதான் கொட்டி வீடாக்கிட்டு. கோலமா உள்ள பத்தியா? சரி சும்மாவது பெருக்கலாவா? அம்மா வீட்டுல ஒரு மார்னிங் ரொட்டீன் பண்ண போறேன். இங்கதான் மார்னிங் ரொட்டீன் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபுல்லா குனிஞ்சு நிமிந்து பேருக்கு ஃபர்ஸ்ட் பாப்பா. நைட்டு மழை பெஞ்சது ஃப்ரெண்ட்ஸ், அதான் கொஞ்சம் தர ஃபுல்லாவே ஈரமா இருக்கு ரோடுலாம். அப்படியே அந்த சாணி எல்லாம் பெருக்கலையே, சாணி எல்லாம் வரலையா? கூட்டி வச்சுதான் அள்ளணும். கூட்டி வச்சுதான் அள்ளணுமா? அதான் பாக்குறேன்னா விட்டுட்டு வரையன்னு பாக்குறேன். மழை பெஞ்சதுனால வேப்பம்பூ எல்லாம் கொட்டி கிடக்குது. ஃபுல்லா வேப்பம்பூ பேபி. வேப்பம்பூல குழம்பு வைப்பாங்க. வேப்பம்பூ ரசம், வேப்பம்பூ கார குழம்பு வைப்பாங்க. மருந்து குழம்பு மாதிரி அது ஒரு குழம்பு, கசப்பு குழம்பு. மருந்து குழம்பு கசப்பு தானே இருக்கும். மண்ணு செதறிட்டு வருது வரேன். கோலம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்க இருந்து ஒரு 10 அடி தூரம் பெருக்குனாரு. பெருக்குனதான் இல்ல பெருக்குன வரைக்கும் போதும், நம்ம போய் கோலம் போடலாம். இங்க வீடியோ எடுக்கிறது கிடையாது. இங்க மார்னிங் ரொட்டீன்னா நம்ம வீட்டுல இருக்கிற வேலை எல்லாத்தையும் செய்யணும். வீடியோக்காக ஆக்டிங் போடுறது கிடையாது. அதுதான் சொல்றேன். பெருக்கு ஃபுல்லா பெருக்கு. அப்புறம் அங்க இருக்க போற அந்த கடைசி குப்பை வரைக்கும் பெருக்கணும். நான் பெருக்குவேன் பேபி. கோலம் சாணி அத்தை சொல்றாங்க சாணியும் மாறணுமா? சரி சரிடா, கடை கடை கடைன்னு பெருக்கு செய்யுதா. பாட்டு வேணா போட்டு விடுவா. பாட்டு பாட்ட உடனே வேகமா வேகமா வேலை செய்வியா? சரி, பெருக்கிறது வேலை செய்யறது என் அத்தை கெடுக்குறீங்க. கம்னு இருங்க. அது அழகா வந்து உங்களை பிராங்க் பண்ணலான்னு பாக்குது. மயக்கம் போட்டு ஊந்துட்டா. பிராங்க்னா சொல்ல நீ பிராங்க் பண்ணலன்னா அது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொல்றாரு. மயக்கம் போட்டு ஊந்துட்டு பிராங்க் பண்ண அப்ப கண்டுக்க மாட்டோம். மெய்யலமா ஊந்தாலும் தெரியாது. அப்புறம் மயக்கெல்லாம் இது வரைக்கும் நான் ஒரு டைம் கூட மயக்கம் போட்டு விழுந்ததே கிடையாது. எப்பவுமே மயக்கெல்லாம் வந்தது கிடையாது. ஸ்ட்ராங் பாடி. சரி சரி. இந்த தரை போடணும். தரை போட்டா நல்லா இருக்கும்ல? தரை போட்டா நல்லாதான் இருக்கும். மாடு சாணி போடுறதுக்கு அந்த இது பண்றதுக்கு அதுக்காக வழி விட்டு கழுவி தெரியலாம். ஆனா மண்ணாவது அடிக்கலாம். பள்ளம் பள்ளமா இருக்குது ஃபுல்லா. பழைய கொட்டா போட்டுருக்காங்கல்ல, அதே கொட்டா அப்படியே இருக்குது. ஆமா, லெவலாவே இல்ல, பள்ளம் மேடமா கிடக்குது. மண் அடிச்சா நல்லா இருக்கும். இந்தா ஒரு வழியா பெருக்கி முடிச்சிட்ட போல இருக்க. இங்க பாரு, குப்பை வரைக்கும் பெருக்கிட்டேன் பாரு. அட கடவுளே. ஃப்ரெண்ட்ஸ், ரோட்ல இருந்து இது ஃபுல்லா போயிட்டா இந்த சாணி ஃபுல்லா பெருக்கி கூட்டிட்டேன். சாணி பெருக்கி கூட்டிட்டா வாரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்படியே அண்ணு கண்டான சாத்தி அப்படியே வாரிடலாம். கொட்டா ஃபுல்லா பெருக்கிட்டேன். இப்போ கோலம் போட போறோம்ப்பா. ஒரு கோலம் போடுறேன்னு ஆசையா வந்தேன். நான் இன்னைக்கு கோலம் போடுறோமா சொன்னேன். மொத்த வீடியுமே பெருக்க விட்டாங்க போய். நீ
கோலத்தை இப்ப நம்ம காட்டுறோம் கை வச்சு. ஒரு அழகா ஒரு கோலம் போட செய்யுங்க. அழகாவா? முக்கோண கோலமா? உதவாங்க சொல்லிட்டேன் நானு. எப்படி இருந்தாலும் அந்த புள்ளிய அழிச்சு அழிச்சு போடுற மாதிரி டெய்லியும் இதே வேலை தான் செய்யுங்க அவனுக்கு. கோலத்தை போடுறேன். கட்ட புள்ளி விட்டு தனித்தனியா போட்டணும். ரத்துஷ்னா கூட நல்லா போடும் கோலம். அன்னைக்கு போட்டது சூப்பரா போட்டுச்சு. என்ன என் கோலத்துக்கு என்ன குறைச்சல் சொல்லு பாப்பா. கோலத்துக்கு குறைச்சலே கிடையாது. வா கோலமே கிடையாது. சுத்தி சுத்தி போடுறியாப்பா கோலம். ஓ ரத்துஷ்னா போட்ட கோலத்தை தான் காப்பி அடிக்கிறியா? என்ன கோலம் ஒரு ஸ்டார போட்டது இதே மாதிரிதான் போட்டது. தெரியல ஒரு கோலம் போடுவோம்னா இப்ப வாசல் சும்மா கிடக்குற வாசல்ல ஒரு கோலம் போட்டா அழகா இருக்கும். சரி கோலம் பினிஷ் ஆன கூட பாரு. நான் கோலத்துக்கு மேக்கப் போட்டுக்கிற பொழுது கலர் கோலம் இருக்கும் நம்ம வீட்டுல. அழகா கலர் போடுவான். சரி சரி கலர் இல்ல நம்ம கை அப்படியே வந்து கோலம் மாவுலே போட்டு வேண்டியதான். மணி தான் ஒரு பெல் அடிக்குது. மணி 7 இல்ல 8 இருக்கும். 7 மணி. 7 மணி கோலம் போடுற சங்கீதா. நீ சீக்கிரமா தான் போகணும்னு பார்த்தேன். பெருக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. நீ தான் பெருக்கி முடிச்சுட்டு தான் கோலம் போகணும்னு சொல்லிட்டீங்க. ஆமா ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோலம் போட்டாச்சு. சின்னதா வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா போட்டேன். ரவுண்டாவா? இல்லையா நல்லாதான் இருக்கு. அவ்வளோதான் போயிட்டு டீ போடலாமா? டீ போடுறாங்களான்னு தெரியல. டீ போட்டா டீ குடிக்கலாம். ஆமா எங்க பெரிய வந்திருக்காங்க. அவங்களாம் டீ போட்டு குடிக்கலாமா? உங்க அப்பாவோட அக்காவா தங்கச்சியா? அக்கா பெரிய அக்கா. அவங்க தான் பெருசா? ஆமா எங்க அம்மாவோட அம்மா இருக்காங்களா அவங்க சின்னவங்க. அதை லாஸ்ட் டைம் பத்திரிக்கை வைக்கும் போதே காட்டுனேன். ஆமா வாசல் பெரியங்க அந்த புள்ள அதுக்குள்ள நான் டீ போட்டு வந்துட்டேன். நம்ம வந்து பார்த்தோன்னா டீ குடிக்கலாம். உனக்கு தான் பேபிங்க. சரி சரி அரை சாத்தில போடணும் தந்துருங்க. எனக்கு அதுல பாதி போதும். சுடுது ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மா டீ போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இவரு பண்ண வேலையை பாருங்க பாருங்க. தரையில வந்து டீயை ஊத்தி காட்டுறாரு. எந்த அளவுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணியா இருக்குதான் பால். இந்த அளவுக்கு தண்ணியா டீ போட்டு கொடுத்துறாங்க. திமுர் தானே பேபி உனக்கு? ஒரு ஃபுல்லா டம்ளர் நிறைய டீ குடுக்குறாங்க. கொஞ்சமா கொடுத்தா போதும். கொஞ்சமா குடுக்குறாங்க. ஒரு ஃபுல்லா குடுக்குறாங்க. குடிக்கிறதுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் என்னன்னா சொல்ல போறேன். டீ இவ்வளவு போதும். தண்ணி கொஞ்சமா ஊத்துங்க. மாட்டு பால் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியா தான் இருக்குமே. அப்படியா? ஆமா அவங்க தான் கேட்டேன்னா வச்சுக்க குண்டான காட்டுறாங்களே பாரு எந்த அளவுக்கு தீஞ்சிருக்குது. நான் கொதிக்க வச்சிருக்கேன் நீங்க தண்ணியா இருக்குதுன்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எந்த ஊர்லயாவது மாமியார சோதிச்ச மாப்பிள்ள இருக்காங்களான்னு பாருங்க. டீய தலையில ஊத்தி இந்த அளவுக்கு தண்ணியா இருக்குதா டீ. எங்க அம்மாவை கூட்டு காட்டாரு. ஏமா ஒரு நிமிஷம் இங்க வாயா. கொஞ்சமா டெஸ்ட் பண்ண சங்கீதா கொஞ்சம் நிறைய ஊத்தி. நான் ஊத்தல. என்னம்மா டீ போடுற நீ? இங்க பாரு தரையில ஊத்தி காட்டுறாரு. டீ கட்டியால தண்ணியா இருக்குதான். டீ தண்ணியா தான் இருக்கா? நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க. டீ தண்ணியா தானே இருக்கா? எப்படி அப்படியே பேச்சு வாங்குற? யாரு ஊத்துறா? பேபிதான் ஊத்தல சங்கீதா ஊத்திட்டே பாரு. இந்த அளவுக்கு கட்டியா இருக்கு. அம்மா கட்டியா இருக்குது. என்ன பாருங்க இவ்வளவு கட்டியா இருக்குது. வயிறு மாதிரி இருக்குது. இது உன் வேலையா தான் இருக்கும் சங்கீதா. அம்மா அண்ணாவோ என்ன நம்ப மாட்டேன் பத்தி எனக்கு தெரியும். நீ பண்ண வேலை தான் சங்கீதா. நீ தான் இது மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவ. எதை கொடுத்தாலும் சாப்பிட்டு கம்முன்னு இருக்கும். ஆயா வந்துக்கிறாங்க. பஞ்சாயத்து நடக்குது. ஆயா ஆயா கட்டியா இருக்குது. சங்கீதா டீயை கீழே ஊத்திட்டு எங்க அம்மா தண்ணியா போட்டுக்கிறான்னு சொல்லிட்டு தம்பி சொல்லுங்க. உன் மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறாங்க பாரு பேபி. ஆமா பேபி. டீ வேணுமா? சுடு தண்ணி தானே இது. டீ இல்ல வீட்டுல. டீ வேணுமா?
சுடு தண்ணி இதோட எப்படி கட்டிய போனது சொல்லு. சசிதா வாய் வந்தாலும் வந்துருச்சு. வளருது. ஆமா திட்டுதானா. ஆமா நான் வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கேன். சோ வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நேற்று தான் வந்தேன். மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் விலாக் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கல. அதனால வரும்பொழுது என்னது சந்தை இருந்தது, மதகடிப்பட்ட சந்தையில வாங்கிட்டு வந்தது. ஆமா அந்த சந்தையில வந்து பாத்தீங்கன்னா இந்த சோளம் வித்துது. ஸ்வீட் கார்னா மக்கா சோளமான்னு கேட்டு எனக்கும் ஒரு டிபேட் ஆயிட்டாங்க. இது வந்து ஓபன் பண்ணி காட்டினாங்க பேபி. மக்காச்சோளம் தானே? மக்காச்சோளம் தான். ஸ்வீட் கார்னை விட மக்காச்சோளம் தான் நல்லா டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே வந்து அவிச்சு வச்சுன்னா நல்லா இருக்கும். ரெண்டு வைக்கலாம். ஓகே இங்க பாருங்க பாரு மக்காச்சோளம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அது கொஞ்சம் வெள்ளையா தானே இருக்குது. அவிச்சுன்னா அந்த எல்லோ கலர் வந்து வந்துடும். தோலோட வைக்கணும். எங்க அப்பாவுக்கு மரவள்ளி கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். மாடு மேய்க்கும் போது எடுத்துட்டு போற பேபியுமே வந்து பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு நல்லா சாப்பிடுவாரு. சார் அதனால மரவள்ளி கிழங்கு ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்தோம். 100 ரூபாய் இல்ல? ஒரு கிலோ 50 ரூபாய். வரவங்க போறவங்க எல்லாம் அந்த இடத்த வண்டி நிறுத்தி கொஞ்சம் தான் இருந்தது, காலி ஆயிடுச்சு. ஆமா நல்லா இருக்கும் அந்த கிழங்கு அங்க சூப்பரா. இந்த பெரிய கிழங்கு வச்சுட்டா பேபி எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க. எல்லாத்தையுமே வச்சிருவா. இட்லி பாத்திரத்திலேயே எடுத்துன்னு வந்துட்டா தண்ணி வச்சு. கழுவணும் கிழங்கெல்லாம் கழுவிட்டு தான் பாஞ்சாயம். என்ன ஜெஸ்டா பாஞ்சாயா ஆயில் இல்லன்னு கூப்பிடுறது. பாருங்க மரவள்ளி கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மண்ணு சவ மண்ணு சேர் இருந்தது, களிமண்ணு எல்லாத்தையும் நல்லா அழகா அலசிட்டேன். கட் பண்ணி வச்சு சின்ன சின்ன இட்லி பாத்திரம் அடியில தண்ணி வச்சிருக்கான். அப்படியே அடிக்கணுமா உப்பு போடணுமாமா? உப்பு போட்டு அவிக்க வேண்டியதான். ஆமா அடியில என்ன பண்ணலாம், மரவள்ளி கிழங்கு வச்சுட்டு மேல சோளக்கதிர் வச்சிடலாம். எனக்கு மரவள்ளி கிழங்குனா அந்த அளவுக்கு இஷ்டம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டேன். சோளக்கதிர் ரொம்ப பிடிக்கும். அதனால 2 சோளக்கதிர் வச்சிரு. ஆமா யாருக்கு எது பிடிக்குதோ சாப்பிடலாம். காலையில இருந்து சாப்பாடு செய்யற வேலை ஆகல. அதுக்குள்ள ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டேன். நமக்கு எந்த வேலை முக்கியமோ அந்த வேலையை பார்க்கலாம். புரியுதா? முழுசா வைக்கலாம். சரி விடு முழுசா வைக்கவா? சோளக்கதிரை எடுத்து சாயம் பிடிக்காத இருக்க இதுல வச்சு டெக்னிக்கா செய்யணும் போது மரவள்ளி கிழங்கு சாயம் பிடிச்சிச்சுன்னா உள்ள இருக்கிறதே எடுத்து போட. மேல இருக்கிறதுல மண்ணு இருக்கும். மண்ணெல்லாம் இல்ல, எல்லாமே நல்லா தான் இருக்குது. வேக வைக்கிறதுக்கா ஐடியா. சுத்தி வேக வைக்கிறாங்க. என்ன சொல்றாரு ஜஷிதா? யாரு வைப்பாங்க? இல்ல என்னன்னு போய் கேக்குறாரு டிவில. சொல்லி சொல்லி இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க ஹே கூகுள் சுவிட்ச் ஆன் தி டிவி சொன்னா போறவரு கூக்கல் பாம்பு வேணும், கூக்கல் கட்டி பொம்மை வேணும்ன்றாரு. இவரே சொல்லிட்டாரு. அதேதான் இங்க வந்து அதே மாதிரி இங்க வந்து கேக்குறாரு. அது ஆண்ட்ராய்டு டிவின்றதுனால கூகுள்னு சொல்லலாம், எல்லாமே கேக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆண்ட்ராய்டு டிவி தான். ஆனா இதுல கிடையாது இல்ல அது. சோளத்துக்கு எப்படி வருதான்? உப்பு மேலே போட்டா எல்லாமே இறங்கிடுமா? கரைஞ்சது ஆவில குத்து குத்து உப்பு போட்டா அத்தை உப்பு அள்ளி கொட்டுறாங்க. எப்படின்னு நமக்கு தெரியாது. ரெடி ஆகி வந்த பிறகு பாக்கலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு 6 சோளம் கொடுத்தாங்க. நல்லா தான் இருக்கு. 3 வந்து பாத்தீங்கன்னா அவிச்சிருக்கேன். இது 3 நாளைக்கு அவிச்சு சாப்பிடலாம், அப்படியே வைக்கலாம். அம்மா எடுத்துட்டு போறாங்கப்பா. வேற ஏதாவது வேலை செய்யணுமா? இல்லையா வேலை எதுவும்? இப்ப என்ன வேலை செஞ்சிருக்க? சாணி வாரி போட்டுதான். எனக்கு நான் சாணி வாரி, நீயே சாப்பாடு செய். ஃப்ரெண்ட்ஸ் சாணி கூட்டம்னா மறந்துட்டேன். அது போய் வாரி போட்டு பாத்திரம் விளக்கலாமா? ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வேலையை பார்க்கலாம். அனகொண்டா பாம்பு மூவி தமிழ். கூகுள் இதெல்லாம் சொல்றது. கூகுள்
இந்த ரிமோட் வேற வேலை செய்ய மாட்டேங்குது. கரண்டே நின்னு போச்சு. பாம்பு வைக்கலாம்னு பார்த்தா கரண்டே நின்னு போச்சுடி. நான் பேபி இங்க பாரு, நான் ஊர்ல இருந்து என்ன எடுத்து வந்திருக்கேனே. என்னது இது? என்ன தொடச்சிக்கிட்டு இருக்க? மாங்கொட்டை. 2 பழம் சாப்பிட்டு கொட்டை எடுத்து வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்டான மாம்பழம். இது வந்து பாத்தீங்கன்னா சின்னத்தை வீட்டு வந்து கொடுத்து அமைச்சிருந்தாங்க. மாம்பழம் செம்ம டேஸ்ட், வேற நல்லா இருந்தது. சரி, நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இதை நட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன். இது பெருசான இங்க பழம் பழுக்கும்ல, அதனால 2 கொட்டை எடுத்து வந்திருக்கேன். வா போய் நட்டுட்டு வரலாம். பின்னாடி இங்க நட்டு இங்கேயே மழை வந்துடும். அப்புறம் பிடிங்க நட்டுக்கலாம். இங்க சேரா கடலையே, இங்கதான் வளரும் உடனே. பின்னாடி நட்டாலும் நடலாமா? எப்ப இது எங்க பா நல்லா பின்னாடியே நட சொல்றேன். மாங்கட்ட இந்த தடவை மாங்கன்னு வைக்கிறேன். அடுத்த வருஷம் மாமரம் எத்தனை வருஷத்துல காய்க்கின்றதே அவனுக்கு தெரியல. செடியில காய்க்காதே மாமரம். அது 5 வருஷம் அவன் காய் காய்க்க. நல்லா இருந்துச்சு மாம்பழம், பிரதாப் வீட்டு மரம். இப்ப இதுல இருந்து 5 வருஷம். இப்ப 2025 2030 வந்து பாரு. 2030 தான் காய் காய்க்கும். ஆமா, ஆல்ரெடி இங்க 2 மாங்கன்னு இருக்குது, இங்க 2 மாங்கன்னு இருக்குது. சென்ட்ரா நடு லைனா மாங்கன்னா நட்டு வச்சுக்கிறீங்களா? மாங்கன்னு அப்ப கூட நம்ம வீட்டுல மாங்காய் காய்க்கிற மாதிரி எதுவும் இல்லையே. 200 ரூபாய்க்கு வாங்கி நட்டேன் 2 கண்ணு. இதுவும் அதுவும் 200 ரூபாய் கொடுத்து வாங்கி நட்டேன். 200 ரூபாய் கொடுக்கறதெல்லாம் காய் காய்க்காது. உங்க பேரு போட்ட மாங்கட்டை தான் நல்லா வளரும். இங்க போட்டா அங்கதான் நடுங்க, அங்கதான் நடு. கொஞ்சம் வெயில் வர 2 கொட்டி பக்கத்து பக்கத்துல நடுறேம்மா. எது நல்லா வளருதுன்னு பாத்துட்டு குடிங்க நட்டுக்கலாம். நல்லா நோண்ட தரப்புல எப்படி மேல வரும்? போதும், பேப்பர்ல மொளைய வச்சு நட்டுக்கலாம். பேப்பர்ல மொளை எருலாம் கொட்டி அது உள்ள பாங்கொட்டை போட்டு வச்சு அதெல்லாம் வேணா, நீ வை வளரும் வை. 2030 வந்து மாம்பழம் சாப்பிடலாம். எப்போ வச்சாலும் எப்போ வளர்ந்தாலும் சரி பேபி. போய் சாப்பிட்டு வரேன் போய் நானும் பேபியும். வா வா ஃப்ரெண்ட்ஸ். மாங்கொட்டை வந்து பார்த்தோன்னா போட்டாச்சு, தண்ணி ஊற்றி வைப்பான். இது வந்து பார்த்தோன்னா பிரதாப் வீட்டு ஞாபகமா நம்ம வீட்டில் இருக்கட்டும். மாங்கொட்டையை வச்சு தண்ணி ஊற்றியாச்சு. இந்த கலெல்லாம் கொத்திட்டு போற மாங்கொட்டை ஞாபகம் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் மறுபடியும் இது மிளகா பழுக்க ஆரம்பிச்சிச்சு போல. ஆமா, ஃபுல்லா நிறைய பழுக்கட்டும், அப்பதான் பறிச்சா நல்லா இருக்கும். சரி சரி, வா போய் சாப்பிட்டு வரலாம். வரலாம். குண்டானோட வருது. ஆவி பறக்குது. வந்துட்டமா ஆவி பறக்கும் டீ கடை. ஒட்டங்க போய் கிழங்கு போறேன். சூப்பரா வந்திருக்கு பேபி, அந்த பெரிய கிழங்கு பேபி. மரவள்ளி கிழங்கு அல்டிமேட்டா ரெடி ஆயிருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வெட்டிச்சிருக்கா கிழங்கு. நல்ல கிழங்கு. என்னம்மா சாப்பிடணுமா? எடு எடு மரளி கிழங்கு எடு. எல்லா கிழங்குமே வெடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பரா வெடிச்சு, சின்ன கிழங்கு கூட வெடிச்சிருக்கு நல்லா. இங்க போய் கிழங்கு நல்லா சூப்பர் கிழங்கு. அங்க கிழங்கு வாங்கினாலே நல்லா இருக்கும். என்ன ஒரு கிழங்கு இது? செல்லிப்பட்டு கிழங்கு. செல்லிப்பட்டு கிழங்கு. சுந்தாப்பா கிழங்கு அப்பாவுக்கு தான் ஃபேவரட் கிழங்கு. பெரிய வந்தாங்க, அவங்களுக்கு போய் 4 கிழங்கு குத்துட்டு வரலாம். சும்மா தான் கஞ்சாங்க. பெரியம்மாவும் பெரியாங்க இருக்காங்க, அவங்களுக்கு போய் 2 கிழங்கு குத்துட்டு. இங்க பாரு பேபி, அந்த பெரிய பெரிய கிழங்கு புட்டுங்க வந்துச்சு. சக்கரை வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இட்லி சட்டரா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மரவள்ளி கிழங்கு. இங்க பாரு என்னோட ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்ன் கிடையாது, நார்மல் கார்ன். சோளக்கதிர் பாருங்க, சமையா வந்துருச்சு. அந்த ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு. இதோட சாயம் இறங்கக்கூடாது, அந்த தோலோடய வந்து பாத்தீங்கன்னா அவிச்சேன். நல்லா இருக்கு. உப்புலாம் இறங்கிருக்கு பேபி. கொட்டணும் எப்படி இருக்கு? உப்பு கரெக்டா தான் இருக்கு. நிறைய கொட்டணும் செஞ்சுதான். கிழங்கு இல்லையா? கிழங்குல உப்பு இருக்குதாப்பா? உப்பு நிறைய தான் நல்லா இருக்கும். நல்லா டேஸ்டா இருக்கு பேபி. ரொம்ப சாஃப்டா இருக்கு. சூடா சாப்பிட்டாதான் நல்லா சாஃப்டா இருக்கும். காஞ்சிச்சுனா கடிக்க முடியாது. அம்மா பேர் இதான் எடுத்துக்கிறாங்க. சோளம் செம டேஸ்ட். பரவாயில்ல, 50 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 6 கதிர் குடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஊர் பக்கம் போற வேலை ஒருத்தர் அவிச்சு விற்பாங்க. ஒரு சோளம் 30 ரூபாய். சோள கதிர் 2 கதிர் வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபாய் விக்கிறாங்க. அது வாங்கலாம், சந்தையில வாங்கணும் நாங்க.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்கே எந்த வேலையும் பாக்கல, சாப்பாடு வேலை ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. எங்க அக்கா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துட்டோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிழங்கு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு வேற வீடியோல வந்து பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், டாடா பாய். சசிதா நீ சொல்ல பாய்.